ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வாட்டர் டேமேஜ் ஆன இமோட்டராய்டு X1ஓட ப்ரஷ்லெஸ் மோட்டர் கண்ட்ரோலரை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மோடில் வச்சு செக் பண்ணி பார்த்ததில் இந்த மோஸ்ஃபெட் தான் ரிப்பேர் ஆகிருக்கு, ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ அது மெயினாக ஏன் ஷார்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா, இங்கே சரியான ஈபாக்ஸியோ இல்லை ரப்பர் ஷீல்டிங்கோ கொடுக்காதனால நான் வாஷ் பண்ணும்போது உள்ளே வாட்டர் என்ட்ரு ஆகி மோஸ்ஃபெட் ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபால்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு எர்த் லைன்ஸை செக் பண்ணணும். அதாவது பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்ஸ் அண்ட் இங்கே 3 மோட்டார் ஃபேஸ் ஒயர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் எல்லோ, க்ரீன் அண்ட் ப்ளூ. இந்த 3 ஒயரும் ஷார்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஸோ செக் பண்ணதில் பீப் சவுண்ட் ப்ளூ ஃபேஸ் லைனுக்கு வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் மோஸ்ஃபெட்ஸ் எல்லாமே செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் கெஸ் பண்ண மாதிரி ப்ளூ ஒயர் கிட்ட இந்த மோஸ்ஃபெட்ஸ் தான் ஷார்ட் ஆகிருந்தது. ஸோ நான் அந்த மோஸ்ஃபெட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஷார்ட்டான இந்த மோஸ்ஃபெட்டோட கோடை நோட் பண்ணிட்டேன். ஸோ ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் நான் இங்கே திருப்பி செக் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த வெப்சைட்டில் மோஸ்ஃபெட்டோட கோடை வச்சு we can find the substitute MOSFET. ஸோ அதுக்கு நம்ம மெயினாக இந்த RDS வேல்யூ ரிலேட்டிவாக இருக்க மோஸ்ஃபெட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா we have some list of MOSFETs. ஸோ இந்த சப்ஸ்டியூட் MOSFETs மோஸ்ட்டாக எலக்ட்ரானிக் ஷாப்பில் எங்கேயும் கிடைக்கல எனக்கு. பட் ஒரு எலக்ட்ரிக் ஷாப், இபேக் ரிப்பேர் ஷாப்பில் போய் கேட்கும்போது அவங்க சம் MOSFETs கொடுத்தாங்க. So I have used that MOSFET as a replacement. MOSFET replace பண்ண உடனே ஸ்க்ரூஸ் போட்டு we can close. டேமேஜ் ஆன உடனே there was no response from the throttle. ஸோ நம்ம இப்போது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் அகைன் கீ போட்டு த்ராட்டில் பண்ணி பார்க்குறேன். Yep. Yeah, it's running good again. Okay, thank you guys.